5 ரதங்கள்ல ஒரு ரதம் வந்து தர்மராஜ ரதம். குதிரை சத்தம் கேட்கும், ஒளி சத்தம் கேட்கும். அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம். ஸோ அத்தியந்த காமன் என்ற டைட்டில் நரசிம்மனுக்குத்தான் இருந்தது. அன்று பல்லவர் காலத்தில் உடைந்த சிலைகள் ஒட்டப்பட்டு வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த ஸ்ட்ரைட் லைன் இல்லை பாருங்க, இங்கே ஒரு கர்வ் இருக்கு. இது என்னன்னா பாறை அமைப்பு அப்படி இருந்ததால் வேற வழியே இல்லை. இதுதான் வந்து இறைவனுடைய புற அழகாகவும் ஸ்தூலம் என்றும் உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் சூக்ஷ்மம் என்றும் இப்படிலாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. ஒரு சிவனே ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான சிலை இருக்குங்க. நாகரம் திராவிடம் வேசனம் அமைப்புகளோடு கூடியதுதான். உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளானது முக்குணங்களையும் கொண்டது. மண்மரபு நேயர்கள் அனைவருக்குமே அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் ஆண்ட மாமல்லையிலே அவர்களுடைய 5 ரதத்தோடு நம்ம பின்னணியில நம்ம இருக்கோம். நம்மளோட இருக்க போற இணைந்து இருக்கிறவர் யாருன்னா முனைவர் தட்சிணாமூர்த்தி ஐயா. அவங்களுடைய பின்னணி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கணபதி சபதி அப்படிங்கிற ஒரு ஐயா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கன்னியாகுமரியில வானளவு இருந்துல நம்ம வரவேற்கிற திருவள்ளுவர் சிலையை நிர்மாணித்த கணபதி சபதி ஐயா அவர்கள், கணபதி சபதி ஐயா அவர்களுடைய வழித்தோன்றல் இவர். அவருடைய வாரிசும் இவர் தான். அவரோடு நம்ம இப்போ இணைந்து இருக்கிறோம். அவரை பற்றி நான் வந்து அதிக அளவு சொல்லணும் அவர் விரும்பலும் இல்லை, நீங்கள் சொல்ல வேணாம் என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நிறைய ஆய்வுகள் உட்படுத்தி நம்மளுடைய அஷ்டாங்க விமானம் பற்றி அவருடைய பிஹெச்டியே அப்படியே என்னன்னு தெரியுங்கன்னா அஷ்டாங்க விமானம் பற்றிய ஒரு ஆய்வு தான். அஷ்டாங்க விமானம் என்பது அது நம்ம தனி சேனலாக கொண்டு போகிறோம். ஏன்னா அது இங்கேருந்து நம்ம சேர்க்க வேண்டாம். அஷ்டாங்க விமானம் என்ன அதெல்லாம் வந்து அவருடைய வாயிலே நம்ம கேட்போம். இப்போ ஐயா வணக்கம் ஐயா, நீங்கள் வந்து இப்போ இணைந்திருக்கிறது மண்மரபு சேனல் அப்படிங்கிற தொல்லியலை உண்மை நிகழ்வாக தெரிவிக்கின்ற ஒரு சேனல். இது வந்து என்னோட இணைந்திருக்கீங்க. உங்களை பற்றி நீங்க ஏதாவது செய்திகள் சொல்லணும் அப்படிங்கிறத ஐயா அவர்கள் தெரிவித்தால் மிக நலமாக இருக்கும். அன்பு கலை உள்ளங்களுக்கு வணக்கம். அயன் படைப்பு மாறும், மாறாதே மயன் படைப்பு. வரும்போதே சொல்லிட்டு இருந்தாரு, இங்க ஒளி சத்தம் கேட்குது குதிரை ஐயா, நீங்க அதை உங்க வாயால சொல்லுங்க ஐயா. நன்றி. இப்ப நம்ம வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். இப்போ நாம் வந்து 5 ரதம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பல்லவர் காலத்திய பேர் அதிசயத்தை நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் செய்தவர் வந்து வாதாபி கொண்ட நரசிம்ம பல்லவர், வாதாபியை வென்றெடுத்த நரசிம்ம பல்லவர். இப்போ நம்ம வந்து உங்களையெல்லாம் நான் வந்து இந்த 7ஆம் நூற்றாண்டில் நாம் வசிப்பதாக நான் வந்து நினச்சிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ இந்த வாதாபி கொண்ட நரசிம்ம பல்லவன் வாதாபியை வேண்டுமென்றால் வென்றிருக்கலாம். ஆனால் இன்றும் மக்கள் மனதை வென்றவர் இந்த வாதாபி கொண்ட நரசிம்மர் என்பதை நான் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிறேன். இன்னைக்கும் பார்ப்பவர் ஒவ்வொருடைய மனத்தையும் வெற்றி கொண்டே இருப்பவர் தான் இன்வின்சிபிள் வாதாபி கொண்ட நரசிம்ம பல்லவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் வந்து 5 ரதாஸ். இப்போ 7ஆம் நூற்றாண்டுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் வர்றது எப்படின்னா குதிரை சத்தம் கேட்கும், ஒளி சத்தம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து காதில் விழுகணும். அப்போ தான் ஒரு கோயின்சைடாக நம்ம பேசுறது. அப்போ இந்த 5 ரதத்துக்கு வரும்போது ஒரு சிற்பியினுடைய ஆங்கிள் அப்படிங்கிறது அது ஒரு வேறு மாதிரியான ஆங்கிள், அந்த ப்ரொஃபஷனல் ஆங்கிள். அவங்க இப்போ இந்த 5 ரதாஸை செய்யும்போது நான் வந்து வந்த உடனே போகும்போது என்ன நினைப்பேன்,
ஒரு கலைஞனானவன் எப்படி ஒரு கவிதையை வந்து மீண்டும் மீண்டும் படித்து முக்கியமான இடங்களை எல்லாம் ரசித்து ரசித்து பார்ப்பானோ, படித்து படித்து பார்ப்பது, தான் ரசித்து அனுபவித்த ஒன்றை மக்களுக்கு வழங்கும்போது அது வந்து ஒரு ரிதமேட்டிக்காக, ஒரு ஏஸ்தட்டிக்கலாக எப்படி அவன் கொடுக்க முயற்சிப்பானோ, அதுதான் சிற்பியும் கலைஞனும் ஒன்றுதான். சிற்பியும் அந்த எழுத்தாளரும் ஒன்றுதான். அப்படிங்கும் போது இந்த ஒரு கட்டட கவிதை அப்படித்தான் நான் இதை சொல்லுவேன். இந்த ஒரு கவிதையை வந்து எத்தனை ஆங்கிளில் வந்து சிற்பி நின்று பார்த்துருப்பார். இது எப்படின்னா, இது ஒரு குழந்தை பெறுதலும் பெற்றெடுத்தல் மாதிரி. இந்த ஒரு கற்பனை வளத்தில் வந்து விளைந்த இந்த கவிதை வந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்தல் மாதிரியான ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட இந்த 5 ரதத்துல ஐயா, நாங்க இப்ப வந்து ஒரு ஸ்தபதி ஐயாவோட நாங்களும் உங்களுடைய கண்ணோட இதை வந்து நாங்க பார்க்கிறோம். இது மண்மரபு நேயர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அரிய முக்கியமான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நான் வந்து கருதுறேங்க ஐயா. நீங்க சொன்னீங்க எவ்வளவு லவ் இருந்தா, எவ்வளவு அஃபெக்ஷன் இருந்தா, அது எவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்னா என்ன, அவன் வந்து அப்படியே நேசிச்சிருக்கான். அந்த கல்லை வந்து அவன் நேசிச்சு அதுல வடிவமைச்சிருக்கான். கல்லை நேசிக்கிறதுன்றது பெரிய சிறப்பு தானே ஐயா. கண்டிப்பா. இந்த அந்த நரசிம்ம பல்லவனுக்கு வந்து அத்தியந்த காமன் ஒரு டைட்டில் இருக்கு. அத்தியந்த காமன் என்னால் என்ற பொருள் ஆதி அந்தமற்ற எல்லை இல்லாத காதல் இந்த கலை மீது கொண்டவன் என்பதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் மேடம் சொன்னாங்க, இந்த மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஒரு ஆர்ட்டில் இருக்கணும், ஒரு சிற்பிக்கு எப்படி இருந்துச்சு இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி இந்த நரசிம்மவர்மனே மிகப்பெரிய கலை காதலன் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அவனுடைய டைட்டில் இருக்கு. இந்த அத்தியந்த காமன் அப்படிங்கிறது, இந்த அத்தியந்த காமன், இந்த கோவிலுக்கு பெயரே இங்கே இருக்கிற 5 ரதங்களில் ஒரு ரதம் வந்து தர்மராஜ ரதம். அந்த தர்மராஜ ரதத்தில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனலாகவே எழுதிட்டு போயிருக்கிறான். அது என்ன, அந்த கோவிலுக்கு பேரே, அந்த ரதத்துக்கு பேர் வந்து அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம் அப்படின்னா பாருங்க. ஸோ அத்தியந்த காமனால் செய்யப்பட்ட பல்லவேஸ்வரர் கிரகம் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ அதை நீங்கள் அதனுடைய மீனிங்கே உங்களுக்கு புரியும். ஒரு அளவு கடந்த அன்பும் நேசமும் இந்த கலை மீது இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இத்தகையதொரு மிகப்பெரிய காவியத்தை நமக்கு அவனால் கொடுத்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரியுது. அதான் இப்போ நீங்க நம்ம ஒரு ஆனா நான் நினைக்கிறேன் இதுக்கு பின்புலத்துல ஏதாவது ஒரு அரசியல்மார் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசி மேல இல்ல அவங்களுக்கு அந்த இருக்கிற ஆர்வம், அந்த இது அதை வந்து, ஏன்னா ஒரு பக்கத்துல இருந்தவங்க யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தால்தான். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா, ரங்கப்பதாகை அவங்க வந்து ராஜசிம்மனுடைய மனைவி. அவங்க வந்து சிறந்த நடன கலைஞரா, மிக சிறந்தவங்க. ஏன்னா அந்த கைலாசவர் கோயில கட்டினதுக்கு அவங்க வந்து ஒரு சிறப்பு, அவங்களும் ஒரு காரணம். ஏன்னா அவங்களுடைய ஒரு சின்ன இதுவும் இருக்கு, விமானத்தோட ஒரு ஷ்ரைனும் இருக்கு. ஸோ ஒரு இருக்கு. அதனால நான் ரங்கப்பதாக இங்க கொண்டு வந்ததுக்கு, ஏன்னா நீங்க வந்து நம்ம நரசிம்மன் மேலேயே இருக்கிற ஒரு 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 ஆழ்ந்த ஈடுபாடோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஐயா, நீங்க முதல்ல வந்து இந்த காட்சி கூடத்தை நாங்க சொல்ற அந்த காட்சி கூடத்தை பற்றி கொஞ்சம் விரிவா சொன்னா கண்டிப்பா நல்லா. இன்னொன்னு அதுல நான் ஒண்ணு சேர்க்க வேண்டியிருக்கு. நீங்க ரங்கப்பதாகை சொன்ன போது நான் இதையும் சொல்லணும். என்ன காரணம்னா, அந்த பாரதியின் மிகப்பெரிய கவிஞர், அரசவை கவிஞர். அவர் நான் படித்த வரையில் வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் வந்து அரசவை கவிஞராக இருந்தார்னு. அது அவர் வந்து நிச்சயமாக நரசிம்மர் காலத்திலையும் அது கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். இது போன்ற அரசி, கலைஞர்கள், கவிஞர்கள் இவர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியில தான் இத்தகைய காவியங்களை எல்லாம் படைக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கிறத வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி இந்த 5 ரதத்தை பற்றி கேட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் இது ஒரு கண்காட்சி கூடம் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை விதமான கட்டடக்கலையை புலப்படுத்தும் நோக்கிலே பார்த்தீங்கன்னா இதில் 5 ரதங்கள் இருக்குது. நீங்கள் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரௌபதி ரதம் இருக்குது. அதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கூரை அமைப்போடு ஒரு துர்க்கைக்காக செதுக்கப்பட்ட ஒரு கட்டளி. அடுத்தது அர்ஜுன ரதம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீமரதம் இருக்கும். பீமரதத்தினுடைய கட்டடக்கலையினுடைய அமைப்பு அது நீண்ட செவ்வகமாக இருக்கும். அதனுடைய அருகில் இருக்க நகுல சகாதேய ரதம் சொல்லுவோம், அந்த யானை அருகே இருக்கிறது. அந்த அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட அமைப்பில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தர்மராஜ ரதம், அதை தான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதையும் மக்கள் வந்து வரும்போது இத்தனை விதமான விஷயங்களை வந்து செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான். எதுவுமே வந்து காரணம் இல்லாமல் எந்த காரியங்களும் நடைபெறாது.
அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏன் இது செய்தார் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ எக்ஸிபிஷன் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சருங்க. இந்திய கட்டடக்கலை வந்து எப்படி மரத்தாலும் செங்கல்லாலும் கட்டப்பட்ட கோயில்கள் வந்து பெரிஷபிள் சொல்லுவோம், அழியக்கூடியது. ஈவன் ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டால் கூட அழியும் தன்மை உடையது, அது 1000 ஆண்டுகள் நிலைக்காது. ஆனால் நிலைப்படுத்தப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்தி மார்க்கத்தோடு ஒட்டிய இந்திய கட்டடக்கலையினுடைய நுட்பங்களை, இந்த சாஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவியல் சாஸ்திரங்களை எல்லாம் அவன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை வந்து நிலைநிறுத்த வைக்கணும்னா அதுக்கு பொருத்தமான ஒன்று கல் என்ற மிகப்பெரிய ஒரு மெட்டீரியல் தான். அந்த கல்லில் சாஸ்வதப்படுத்தினால் சாஸ்திரங்கள் அழிந்தாலும் இவைகள் அழியாத சாஸ்திரங்களாக வாழும். எங்களை போன்ற எத்தனையோ மாணவர்கள் எல்லாம் இதை கற்பதற்கும் நம்மளுடைய நாலேஜ் பேங்க்னு சொல்லலாம். இதை படிக்க படிக்க வற்றாத ஒரு அருவியாக இந்த 5 ரதங்களும் இருக்கின்றன என்பதை நாம் வந்து கண்டிப்பாக தெளிதல் வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃப்ளோர் லெவல் இருக்குல்ல, இது வந்து இது வரைக்குமே இருந்திருக்கு. அந்த லெவல் இந்த லெவல் 1 ஃபஸ்ட்டு. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இந்த பாரு, இந்த எட்ஜ் 1 லைன். அப்போ இந்த கல் வந்து ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி சிக்ஸாக்காக அடிச்சிருக்காங்கன்ற போது இந்த ஃப்ளோர் ஸ்டோன் வந்து செப்பரேட்டாக அடித்து இந்த இடத்துல ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கேப் இருந்திருக்கு, ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, லைன், இந்த எலிஃபென்ட், இதெல்லாம் இந்த வரிசையில் இருந்திருக்கு. இந்த இங்கே இருக்குது பாருங்க, அது கரெக்டு தானே அது. இப்போ அதனால இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க, கட் பண்ணி இருக்குன்னா இதோடு போய் அட்டாச் ஆகிருக்கு. இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதனால தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது மாதிரி இதெல்லாம் உடச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரீசன் இருக்குது எல்லாத்துக்குமே. அதெல்லாம் மாற்றினது இந்த மாதிரி பட்டிகைன்னு சொல்கிறோம்ல, இந்த பட்டிகையை வந்து தனியாக செஞ்சு அதை வந்து செருகிருக்காங்க. இந்த முடிக்கப்படாத கல் நிறைய பேசுதுங்கம்மா. பிகாஸ் ஆஸ் ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியுது. பாருங்கள், இதை சுற்றி இடங்கள்லாம் செதுக்கியாச்சு, இதெல்லாம் குறைச்சிட்டாங்க. இந்த பாறையில் இதை மட்டும் தனியாக வச்சுருக்குறாங்க. இந்த பாதை செதுக்கும் முறையை கூட பார்க்கலாம், எப்படி இந்த பிளாக்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்கங்கிற டெக்னிக் அது. பட் இதனுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா, இது வந்து சுத்தமாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு சைடு என்ட்ரன்ஸ் கூட இருக்கிறதாக ஒரு திட்டமிட்டு அதுக்கான ஒரு பிளாக்கை விட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிறதுக்கு ஒரு பாதையையும், இந்த மாதிரியான ஒரு பிளாக்கில் அதை வந்து சைடில் உங்களுடைய கற்பனைக்கு ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி. பொதுவாக நீங்கள் வந்து 4 பக்கம் வாசல் இருந்தால் 2 பக்கமும் அது ஏறி போயிட்டு உள்ளே போகிற மாதிரியான ஒரு அமைப்பும், அதுக்கான ஒரு அமைப்பாக தான் இந்த பிளாக்கை விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த கல் என்னவாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நம்ம இதை பார்க்குறச்ச நமக்கு இந்த புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் வந்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கல் சிற்பியின் கரம் பட்டால் அது என்னவாக வரும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு சிற்பமாக அதை வரப்போது வச்சுங்களேன். அந்த சிற்பங்கள் வரிசையாக நிற்குங்க. ஒரு மயில் சிற்பம் செய்ய போகிறோம் அப்படின்னா என்னை செய் அப்படின்னு சொல்லும். ஒரு மான் செய்யணும் விரும்புனா என்னை செய்ன்னு சொல்லும். இப்படி ஒரு பெண்ணை செய்தால் கூட அந்த பெண் வந்து என்னை இதை செஞ்சணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி க்யூவில் நிற்பாங்கங்க இவங்கெல்லாம். நாம் எதை செய்யணும், எது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத, எதை சொல்லும், எந்த காரணத்திற்காக இந்த அமைப்பை நான் செய்ய வேண்டும்ங்கிறத நம்ம முடிவெடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது சிற்பியின் கரம் பட்ட ஒரு சிற்பியின் கரத்தால் ஒரு விமோச்சனம் அடையக்கூடிய ஒரு விலங்கோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஒரு பெண்ணோ நிச்சயமாக சொல்லுவாங்கல்ல. நீங்கள் புராணங்கள்லாம் பார்க்கலாம், அந்த கல்லாக இருந்தாங்க. நீங்கள் கூட அது அவந்தி சுந்தரி கதையில் கூட இருக்கு, பார்க்கலாம். நீங்கள் அவந்தி சுந்தரி கதையில் அந்த தண்டி எழுதின அவந்தி சுந்தரி கதையில் வந்து
அந்த சிற்பியும் அந்த தண்டியும் வந்து அந்த சிற்பத்தை வந்து நரசிம்மவர்மன் பீரியடில் செஞ்ச அந்த சயன விஷ்ணு சிலையினுடைய கையை ஒட்டினாங்க. அந்த ஒரு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதை பண்ணி அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அடேசிவ் விதியை வந்து ரெடி பண்ணி அந்த சிற்பி செய்தார். இன்றைக்கும் பார்க்கலாம், அந்த கை வந்து உடைந்த கரம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு எந்த கரம் இதில் வந்து உடைந்த கரம், எதை ஒட்டினீர்கள் என்று கேட்பாங்க. அப்படின்னா அதுதான் சக்ஸஸ். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மலர் வந்து நேரடியாக அந்த பெருமாள் பாதத்தில் போய் வர்ற மாதிரியான ஒரு சீன் அந்த அவந்தி சுந்தரி கதையில் இருக்கும். அதனுடைய கதை என்னன்னா, ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சாபம் பெற்றதாகவும், அது இந்த நேரத்தில் அந்த சிற்பியும் அந்த தண்டியும் வரும்பொழுது, அந்த நேரத்தில் அந்த சுவாமியினுடைய பாதத்தை படும் பொழுது, அது அந்த கதையை நல்லா படித்த பிறகும் அந்த மலர் ஒரு மனித உருவமாக வந்தது அப்படி சொல்லுவாங்க. அது போலத்தான் வந்து இவைகளெல்லாம் தொட்டால் மலரும் உருவங்கள் மலர்வதற்காக காத்திருக்கின்றன. அவ்வளோதான். மிகவும் சிறப்பு. நீங்க அவந்தி சுந்தரி கதா சொல்லும் போது நீங்க, ஏன்னா நான் ஆர்கியாலஜிஸ்டா ஒரு செய்தி சொல்லிடணும். அந்த காலத்திலேயே ஒரு கன்சர்வேஷன் பண்றதுக்கு, கன்சர்வேஷன்னா என்ன, அந்த வந்து உடைந்த கையை எப்படி ஒட்டணும்ன்ற ஒரு டெக்னிக் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து அந்த கன்சர்வேஷன் மேனுவல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நிறைய படிக்கிறோம். இருந்தாலும் எப்படி பண்ணிருக்காங்கன்றத உங்களுக்கு அது வந்து நமக்கு ஒரு பதிவாவே நமக்கு வந்து ஒரு இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உடைந்த கரத்தை ஒட்டி வழிபாடு செய்யலாம்ங்கிற ஒரு முறை அன்று இருந்தது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லணும். இட் இஸ் அமெண்ட் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதெல்லாம் ஆகமங்கள் சொல்கின்றன. அதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து, அன்று பல்லவர் காலத்தில் உடைந்த சிலைகள் ஒட்டப்பட்டு வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் வந்து இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் அங்கே சொன்னேன் இல்லைங்கம்மா, அந்த இந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கு இந்த பக்கம் அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கிறதுக்காக செஞ்சது. இதுதான் கண்டஹர்மியத்துக்கு போகிற பாதை. இது நீங்கள் உத்தரமேரூரில் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் செஞ்சுருக்கான் பாருங்க. இங்கேருந்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த கர்வு பார்த்தீங்களா, இந்த கர்வு வந்து ஏன் வந்து இதை வந்து குறிப்பாக பார்த்தா தெரியும். இங்கே ஒரு லைன் போட்டிங்கன்னா இங்கே வருமா, அந்த இது இங்கே வரணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா இங்கே வரும், இப்படி போகும். இங்கே ஒரு கர்வு ஏன் இருக்குன்னா, பாறை அமைப்பு, வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஆமாம். இது கீழே உப்பபீடம், அதுக்கு மேலே வந்து இந்த பாதபந்த அதிஷ்டானம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கர்வு பாருங்க, இப்படி வருது பாருங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் இல்லை பாருங்க, இங்கே ஒரு கர்வு அச்சு இருக்கு. இது என்னன்னா பாறை அமைப்பு அப்படி இருந்ததால் வேற வழியே இல்லை, அதுக்காக அது பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ரொம்ப முக்கியமான தகவல் சொல்லுவோம் வாங்க. இப்போ பாருங்க, எல்லாமே பாருங்க, அந்த இடம் மட்டும் சாஞ்சிருக்கும் அப்படியே பாறை அமைப்புக்காக. தெரியும் நேரம் வந்தது. என்னமா முக்கியமான உங்களுக்கு ஆர்கியாலஜிஸ்ட் தான் நான் சொல்ல வந்தது. இந்த சிலை இது மாதிரி 8 சிலைகள் இருக்கு. 8 சிலைகளுக்கும் வந்து 8 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் உண்டு. 8 தான் தனித்தனியாக எழுதணும், தனித்தனியாக எழுதப்படணும். ஆனால் அதுக்கு ஒரு ஒரே ஒரு டைட்டில், ஒரு பேர் தான். அது புவன பாஜனா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறது மேலே. இவருக்கு 2 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் ஏன் 2 இன்ஸ்கிரிப்ஷன்? 2 பேர் இங்கே எழுதுறான், அங்கே 1 எழுதியிருக்கான். இதே மாதிரி பக்கத்தில் அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கேயே 2 இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாச்சு அந்த பக்கம் இருக்குது, தட் இஸ் சவுத் வெஸ்ட்டில் அங்கே. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ 8 சிலைகளுக்கு 8 இன்ஸ்கிரிப்ஷன் எழுதப்பட வேண்டியது ஒன்லி 1 2 3 4 5 சிலைகளுக்கு மட்டும் தான் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க. மீதி 3 ஏன் எழுதலை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோவிலை கட்டி இதை செதுக்கப்பட்டது யாரால் ஒன்று, 2வது எந்த நேரத்தில் இந்த பணியை வந்து நின்றது, முதல் ஃபேஸ். 2வது ஃபேஸ் எப்போ ஆரம்பிச்சது, அதுக்கெல்லாம் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல விடையை கொடுக்கும். அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறச்ச நீங்கள் இந்த முதல்ல ஒரு மையக்கோடு போடணும். இந்த கோவிலுக்கு, இந்த கோவிலுக்கு மையக்கோடு போட்டிங்கன்னா நீங்கள் கண்ணாலே நீங்கள் ஒரு இமேஜின் லைன் போட்டிங்கன்னா அந்த பில்லர் எவ்வளோ விளக்கம் இருக்குது, இந்த பில்லர் எவ்வளோ விளக்கம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படி விலகி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கட்டடக்கலையில் கம்போசிஷனில் பேலன்ஸ்னு ஒன்று வார்த்தை இருக்குது.
இந்த பக்கம் என்ன சைஸோ அந்த தான் அந்த பக்கம் இருக்கணும். ஏன் இங்கே இல்லை, ஏன் அப்படின்னா அங்கே 2 இன்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சுல்ல, இடப்பற்றாக்குறை. இந்த பணியானது பாதி பணி நிறைவேறும் பொழுது, பாதி பணி ஆகிட்டு இருக்கும்போது நரசிம்மவர்மனுக்கு ஏதோ ஒன்று நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தில் முடிவுறாத கோவிலுக்கு, முடிவுறாத கட்டளைக்கு அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான 8 சிலைகள் செய்ததில் வந்து அவனுக்கு 2, 4, 6 இடம் ரெடியாக இருந்திருக்கு. 6 இடம் ரெடியாக இருக்குது, மற்ற 3 இடம் ரெடியாகலை, ஸ்கல்ப்சர் செய்யப்படாமல் இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறான்? கிடுக்கிடுன்னு அதை எழுதிடுறான். அதன் பிறகு இந்த பில்லர்கள்லாம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்போ இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சு. அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அது அர்த்தநாரீஸ்வரர் இருக்குது, அது மேலே புவனபாஜனால் எழுதியிருக்கு. அதனுடைய அகலத்தை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 3 அடி 7 அங்குலம் இருக்குங்க அந்த கோஷ்டம். இந்த பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியர் கோஷ்டத்தை அளந்து பார்த்தீங்கன்னா 4 அடி 8 அங்குலம். இது கான்ட்ரா. கட்டடக்கலையில் எல்லாம் ஒரு அளவு தான் இருக்கணும். இப்படி வருவதற்கு காரணம் என்னென்னா, ஆல்ரெடி இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம உடைச்சிட்டோ அதை வந்து தவிர்த்துட்டோ நம்ம பக்கத்தில் இருக்கிற கட்டடக்கலை உறுப்புகள் செய்ய முடியாது. அதனால் அப்போது பணி நிறுத்தப்பட்ட பொழுது ஃபேஸ் 1 அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டிப்பாக எடுக்கிறோம். அப்போ ஃபேஸ் 1னா அந்த ஃபேஸ் 1 செஞ்சது யார்? நரசிம்ம பல்லவன் தான். அந்த நரசிம்ம பல்லவன் அத்தியந்த காமன் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இந்த பக்கத்தில் இருக்குது, இதனுடைய சவுதர்ன் சைடில் இருக்குது. ஸோ அத்தியந்த காமன் இந்த டைட்டில் நரசிம்மனுக்கு தான் இருந்தது. நரசிம்மன் தான் முதலில் இந்த கட்டளையை வந்து அமைத்தான். அவனுக்கு பிறகு பரமேஸ்வரனால் இது மேல் தளம் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தினுடைய கருவறை முடிக்கப்பட்டு அங்கே இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம் என்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை வந்து எங்கே எழுதுறாரு? மேற்கே எழுதுறாரு. கிழக்கை எழுதலையான்னு கேட்பீங்க. கிழக்கு அத்தியந்த காம பல்லவேஸ்வரர் இருக்குது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நரசிம்மன் எழுதுனது. அப்போ பணி முடிவடையலை. இவர் வர்றார், பரமேஸ்வரன் வர்றார், அதை முடிச்சுட்டு அவர் பேர் எழுதுறார். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறார் பரமேஸ்வரன்? அவர் தான் உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளோரல் இன்ஸ்கிரிப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் தான். அப்போ இது ஃப்ளோரல் லெட்டர்ஸாக கொடுக்குறாரு. அது அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம் இந்த மேற்கு திசையில் ஃப்ளோரலாக இருக்கும், ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ இட் வாஸ் ரிட்டன் பை நரசிம்மா ஈஸ்டர்ன் சைடு, வெஸ்ட்டில் வந்து பரமேஸ்வரன் பண்ணுறார். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ரொம்ப முக்கியமான கருத்து. இது வந்து ஆய்வில் பெரிய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இது சம்மந்தமாக எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டடக்கலை நோக்கில் இதை நாம் ஆய்வு செய்தால் கண்டிப்பாக பல கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்குங்கிற நோக்கத்தில் இந்த ஒளித்தடங்கள் மீது நாம் ட்ராவல் பண்ணுவோம். ஒளித்தடங்கள் மீது ட்ராவல் பண்ணும்போது எல்லா டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியும். உங்களுக்கே தெரியுது, இந்த ஃபோட்டோ அந்த அந்த ஸ்கல்ப்சரை பார்த்தாவே தெரியுமே, அதனுடைய அகலம் எப்படி இருக்குது, இதனுடைய அகலம் எப்படி இருக்குது, ஏன் எப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது, இதுக்கெல்லாம் விளைவிக்கும் போது நமக்கு நான் சொன்ன விடைகள்லாம் நமக்கு கிடைக்குமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இது புதிய தகவல். இப்பொழுது நாம் வந்து நிற்கும் இடம் தர்மராஜ ரதத்தினுடைய கிழக்கு பக்கம். இந்த கோவில் மேற்கு முகமாக வடிவமைக்கப்பட்டது. அதனுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கும்போதே எத்தகைய கோயில் அமைக்கப்படணும் இந்த பாறை உயரத்திற்கு இந்த கிடைக்கப்பட்ட பாறையினுடைய அளவிற்குன்னு பண்ணும்போது இது அதி அற்புதமான ஒரு கட்டடக்கலை நுட்பங்களை கொண்டிருக்க வேண்டுங்கிறதுல செகண்ட் தாட் இல்லவே இல்லை. அதை கண்டிப்பாக இதை உரையாடி அந்த அரசவை சிற்பியும் அரசவை கவிஞரும் இந்த நரசிம்மவர்மனும் போர் சத்தங்கள் நாலா பக்கம் கேட்டுட்ருக்கு. வாதாபியை நோக்கி படைகள் சென்று கொண்டிருக்கின்றன. 13 ஆண்டுகள் வாதாபி ஆண்டவர். அப்பொழுது எத்தனை இந்த வீர தீர செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுடைய கற்பனைக்கு, தன்னுடைய ஆத்மாவிற்கு, தன்னுடைய மனதிற்கு ஒரு விரும்பிய ஒன்றை செய்வதில் வந்து அவனுடைய விருப்பம் எவ்வாறு இருந்ததுன்னா, அதுதான் வந்து நம் மக்கள் மனதை வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலைக்கு உண்டுங்கிறது நரசிம்மனுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான்
இத்தகைய காவியங்களை எல்லாம் அவனால் படைக்க இயன்றது. அப்படி பார்க்கும்போது இந்த கோயிலுடைய அமைப்பை பார்ப்போம். இது என்ன அப்படி ஸ்பெஷல் ஃபீச்சர், மற்ற கோயிலுக்கு இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஏறக்குறைய சதுரமான அமைப்பை கொண்ட இந்த கற்றளியானது 3 தளங்களை கொண்டிருக்கிறது. இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸே 3 தளங்களிலும் கருவறையை வந்து நம்ம அமைக்க வேண்டும் என்பது முதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தொன்மையான சின்னம் தான் இந்த தர்மராஜ ரதம். அது மட்டுமல்ல, இந்த கண்டஹர்மியம் என்ற ஒரு அமைப்பை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்டஹர்மியம் என்றால் திசைக்கு ஒரு மூர்த்தி, அதாவது சிலைகளையோ சிற்பங்களையோ வைத்து வழிபாட்டிற்காக வைத்துக் கொள்வது என்பது கண்டஹர்மியம் என்று சொல்லப்படும். அதாவது இணைப்பு கோயில், அந்த கருவறையோடு இணைத்து கட்டப்படுவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, வடபுறத்திலே வந்து படி அமைப்போடு கூடிய ஒரு பாதையை வந்து அந்த பாறையை விட்டு சென்றிருக்கிறார்கள். அது அரைகுறையாக இருக்கிறது. அது கூட அந்த கண்டஹர்மியத்திற்கு செல்லும் வழிதான். இப்போ மேற்கு புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கல் இல்லை, அதனால அதை செய்ய முடியல. அது இணைப்பு கல்லை வச்சுட்டு அதை செய்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் அங்கே இருக்கிறது தெரியுது பாருங்க. ஸோ இது எல்லாம் 3 புறமுமே அந்த பிரதிமைகளை வைத்து கருவறையை சுற்றி வழிபடும் வண்ணமாக இது திட்டமிட்டிருக்க வேண்டும் என்பது நல்லா தெரியுது. அப்படி சொன்னேன் இல்லையா, 3 தளங்கள், 3 தளங்களிலுமே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் கூட மூர்த்திகளை உள்ள கருவறையை கொண்ட ஒரு வித்தியாசமான கட்டடக்கலை நுட்பம் தான் இந்த கோயில். இது ஏற்கனவே மரத்தாலும் செங்கல்லாலும் கட்டப்பட்ட கோவில்கள் இருந்திருக்கின்றன. அவைகளை இந்த கல்லுக்கு மடைமாற்றம் செய்வதாக, டிரான்ஸ்லேஷன் இன்டு ஸ்டோன் அப்படிங்கிறதுக்கு செய்த முதல் முயற்சி வெற்றிகரமான முயற்சி என்று சொல்ல வேண்டும். அப்படி பார்க்குறச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை வந்து சொல்லுவேன், இந்த பாறை வந்து சதுரமாக கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணுறார், ஒரு பக்கம் ஒரு அளவு, இன்னொரு பக்கம் ஒரு அளவு இருக்கத்தான் செய்து, அவற்றையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்தாமல் பாருங்கள். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வு கூட இருக்கும் அந்த பாறையில். ஏன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. அது மேலே வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு அந்த சாய்வு இருக்கும். அதெல்லாம் கூட பொருட்படுத்தலை. ஏன்னால் அவனுடைய கற்பனையும் அவன் வந்து இந்த கலையை ஸ்தாபனம் செய்வதற்கும் அவனுடைய முயற்சி வெற்றிகரமான முயற்சிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பாருங்க, இப்போ இது கட்டடக்கலை அம்சத்தோடு பார்க்கணுங்க. கட்டடக்கலை நுட்பங்கள் எவ்வாறாக இந்த கற்றளையிலே எவ்வாறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால், நமது கட்டடக்கலை நூல்கள், கட்டடக்கலை கொள்கைகள், கோட்பாடுகள் இதெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் பழமையாக இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. நமக்கு பார்க்குறச்சே பாருங்கள், இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பத விநியாசம்ல ஒரு தேரி இருக்குமா. பத விநியாசம் தேரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கருவறை அமைத்தாலும் சரி, ஒரு நகர நிர்மாணம் பண்ணினாலும் சரி, ஒரு கிரக நிர்மாணம் பண்ணினாலும் சரி, எல்லாவற்றிற்கும் தலையாய ஒரு மாபெரும் ஒரு ஜியோமெட்ரிக்கல் லே அவுட் பிளான் அப்படின்னு இருந்தால் அது வாஸ்து புருஷ மண்டலம் என்றும் அழைக்கப்படும், பதவிநியாச லட்சணம் என்றும் அழைக்கப்படும். அந்த லட்சணத்தை தான் இங்கே பண்ணியிருக்கிறாங்கம்மா. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இந்த கருவறையினுடைய வெளிப்புற அளவு பார்த்தீங்கன்னா 27 அடி இருக்குது. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 9 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. அந்த கர்ணக்கூடம், சாலை அப்படிங்கிற மேல் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா அது 9 டிவிஷன் இருக்கும். அந்த 9 டிவிஷனை வந்து இந்த சைட்லேயும் 9 டிவிஷன். ஸோ 9/9 81 டிவிஷன்ஸ். அது பரமசாயிக பதம் என்ற ஒரு பத அமைப்பு தான் அது. அப்படியே நீங்கள் முதல் தளம் போனீங்கன்னா அது 5 டிவிஷன் ஒரு பக்கத்துக்கு இருக்கும், 7 டிவிஷன், 7 இந்த பக்கம், அந்த பக்கம் 7. அந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் தான் கர்ணக்கூட ஒரு டிவிஷன், அகாரை ஒரு டிவிஷன், சாலை ஒரு டிவிஷன். அங்கே பாருங்கள், 2வது தளத்தில் வந்து ஒரு பாதை இருக்குது. அது எப்படின்னா அது ஒரு படி ஏறி அந்த நிலத்துக்கு போகிறதுக்காக. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தளங்களிலுமே அந்த டெய்டிஸ் இருக்கும்போது அதுக்கான பாதை அமைப்பும் என்னங்கிறத உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டெப் இருக்கும். ஸோ அடுத்த தளத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு சுற்றி வரும் பாதை இருக்குது, கருவறையை சுற்றி வர்றதுக்கு. அது 7 பதங்கள் சொன்னேன், 49 பதங்கள். அது ஸ்தண்டில பதம் சொல்லுவாங்க. இப்படியே அதுக்கு அடுத்த தளம் போனீங்கன்னா 5 டிவிஷன்ஸ் இருக்கும். 5 × 5 25 டிவிஷன்ஸ். அது மகாபீட பதம் சொல்லுவோம். இப்படித்தான் வந்து பதவிநியாசம் லட்சணம் ஒன்று தனி ஒரு சாப்டரே வந்து நம்மளுடைய கட்டடக்கலை நூல்கள் வந்து அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு சாப்டர். அது எல்லாம் இதில் பிரயோகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது சுற்றிலும் வந்து சிலைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சிலைகள் இருக்குது. அந்த கோஷ்ட அமைப்புகளில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 8 ஸ்கல்ப்சர் இருக்குங்க.
ஒரு இதில் அர்த்தநாரி இருக்குது, ஒரு இதில் சுப்பிரமணியர் இருக்குது. அப்படியே சிவனுடைய அம்சங்கள், ஹரிஹரன், இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மூர்த்திகளை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த தளம் பார்த்தீங்கன்னா 21 ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே வந்து ரொம்ப அதிமுக்கியமான ஒரு டான்ஸ், ஒரு சிவனே ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான சிலை இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியினுடைய டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸ் பார்க்கலாம். இது எல்லாம் பார்க்குறச்ச நம்ம வந்து இந்த சிற்பக்கலையிலையும் இந்த கட்டடக்கலையிலையும் இந்த பல்லவர்கள் வந்து எதை செய்தார்கள் என்றால் கட்டடத்தில் கவிதையை செய்தார்கள், அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ கண்ணால் பார்க்கும் கவிதையை இவர்களால் செய்ய முடிந்தது என்பதை தான் இந்த தர்மராஜ ரதம் வந்து நமக்கு நல்ல விவரமாக சொல்லுது. இதை நம்ம பார்க்குறவங்க, நீங்கள் இங்கே வர்றவங்களாம் நிறையா வர்றீங்க, இதெல்லாம் பார்க்க வர்றீங்க, சற்று நேரம் நீங்கள் வந்து நமது கலைகளையும் அதன் பாரம்பரியத்தையும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். நம் பெருமையை நாம் முதல் கற்று தெளிதல் வேண்டும். ஒரே ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா சொல்ல நினைக்கிறேன். இது 2 காலகட்டங்களில் இந்த கட்டளையானது செதுக்கப்பட்டிருக்குங்க. ஒரு காலகட்டம் நரசிம்மனுடைய காலகட்டம், இன்னொன்று பரமேஸ்வர பல்லவனுடைய காலம். இந்த இரு காலங்கள் நடக்கும்போது நரசிம்மன் வந்து அரைக்குறையாக விட்டு சென்றார். இது அரைக்குறையாக விட்டு சென்றதை பரமேஸ்வரனும் ஃபுல்லாக முடிக்காமல் அந்த டாப் டயரை மட்டும் முடித்தார். அந்த 3ஆம் நிலத்தில் இருக்கிற அந்த சிவலிங்க ஸ்தாபனமானாலும் சரி, அது பின்னாடி இருக்கிற சோமாஸ்கந்தர் சிலையாக இருந்தாலும் சரி, அவைகள் பரமேஸ்வரனால் செய்யப்பட்டன. இப்படித்தான் 2 ஸ்டேஜில் வந்து இந்த வேலை பணியானது நடைபெற்றிருக்கிறது. அது எப்படி எதனால் என்பதை வந்து நான் அடுத்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் சொல்லும்போது அப்படியே நான் வந்து நரசிம்மனோடையே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் நீங்கள் சொல்லணும், நரசிம்மவர்மன் யாரு, பரமேஸ்வரன் யாருன்னு. நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச மாமல்லன் யாருன்னா மகேந்திரவர்மன் தான் சொல்லுவோம். மாமல்லன் நரசிம்மவர்மன் தான் உண்மையிலேயே. ஆனா இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முதல் காரணமாக இருந்தவன் மகேந்திரவர்மன் இல்லைங்களா? மகேந்திரவர்மனுக்கு அடுத்து வந்தவன் அவனுடைய மகனான நரசிம்ம பல்லவர்மன். அவன் தான் வந்து வாதாபி கொண்டான். வாதாபி வரைக்கும் போய் வெற்றி கொண்டு வந்த மன்னன் அவன். வாதாபினா எங்க இருக்குனாக்கா இன்றைய பாதாமி, அது வந்து சாளுக்கியருடைய ஏடாவது அந்த இடத்துல இருந்து இவன் வெற்றி சம்பத்தை இங்க கொண்டு வந்து அங்க நிறைச்சிருக்கான். அதனால அவனுடைய மகன் தான் பல்லவ மன்னனான பரமேஸ்வரன். ஸோ இந்த 3 பேரும் அந்த மனிதர்கள், அந்த மன்னர்களுடைய ஒரு கை இது. எனக்கு வந்து என்னன்னா, இப்ப கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லுவோம்னா திராவிடம், வேசரம், நாகரம் அப்படிங்கிற ஒரு 3 பிரிவுல சொல்லுவோம். ஐயா வந்து இது வந்து நாங்க திராவிட கட்டுற பணியா எடுத்துக்கலாமா அப்படிங்கறத நீங்க ஐயா சொல்லுங்க. நாகரம், திராவிடம், வேசரம், இது மிகவும் அருமையான தலைப்புங்க. நான் அதிகமாக எனக்கு பிடித்த தலைப்பு. இந்த தர்மராஜ ரதத்துல வந்து நாகர, திராவிட, வேசர பாணிகள் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்த பவுண்ட்ரிஸ் டிவிஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் டு விந்தியாஸ்னு ஒரு பவுண்ட்ரி, அதை வந்து நாகரம் என்றும், விந்தியாஸ் டு கிருஷ்ணா திராவிடம் என்றும், கிருஷ்ணா டு கன்னியாகுமரி வேசரம். நல்லா நீங்கள் கவனிக்க நான் சொல்கிற வார்த்தையை. கிருஷ்ணா டு கன்னியாகுமரி வேசரம். இந்த காமிகாகம் என்ற நூல் மட்டும்தான் வந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பவுண்டரியை வந்து திராவிடம் சொல்லுது. நமக்கு அது தேவையே அல்ல. இந்த கட்டடக்கலைக்கும் இந்த பவுண்டரிஸ் ஆஃப் த நேஷன் இஸ் இர்ரெலவெண்ட். இது எது ரெலவெண்ட் அப்படின்னு சொன்னால், இவைகள் எல்லாம் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்பது தான் ரொம்ப முக்கியம். இது கட்டடக்கலை என்ன பேசுது, இதன் மூலமாக கட்டடக்கலையை பேச வைக்கிறாங்க எங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க, நீங்கள் வட்டமாக கட்டுறீங்க அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் காளி அம்மனை போய் நீங்கள் வட்டமான ஸ்ட்ரக்சரில் வைக்கும்போது அக்ரெசிவான கேரக்டர். நீங்கள் போருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து காளியை வழிபடுறீங்க, அது வட்டமான அமைப்பில் இருக்கணும். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற குணங்கள் அதற்கு உண்டு. ஸோ குணங்கள்லாம் அட்ரிபியூட்ஸ். சாத்விக குணம்னா நீங்கள் ஒரு சாத்விகமான தெரியும் உங்களுக்கு, ஒரு சைலண்ட், ஒரு மிருதுவான குணநலன்கள்லாம் வந்து சாத்விகம் என்று சொல்லுவோம். அதே நீங்கள் வந்து திராவிடம் என்றால் அது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்ட், டைனமிசம், அது ராஜசம். வேசரம் என்றால் அக்ரெசிவ், ஃபோர்ஸ்ஃபுல்னஸ். இதுதாங்க இதனுடைய பிரின்சிபல் ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஜியோமெட்ரிஸ். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இங்கே இந்த தர்மராஜ ரதத்தில்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்மராஜத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இந்த தரைத்தளம் வந்து சதுரமாக இருக்கிறது, அது நாகரமாக இருக்கிறது. அடுத்த தளமும் சதுரமாக இருக்கிறது, நாகரமாகவே இருக்கிறது. ஸோ நாகரம் என்றால் சதுரம் என்று பொருள். அடுத்த தளத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் சதுரம், அதற்கு மேலே வந்து 8 பட்டமாக இருக்கிறது. 8 பட்டமாக இருந்தால் அது வந்து திராவிடம் என்று பொருள். அதற்கு மேல் கலசம் வரும் பார்த்தீங்களா, அதை பாருங்கள் கீழே செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த கீழே இருக்கிற கலசமானது வட்டமாக இருக்கிறது, அது வேசரம். ஸோ நாகரம், திராவிடம், வேசரம் அமைப்புகளோடு கூடியது தான் இது. பவுண்டரிஸோட தொடர்பு இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளானது முக்குணங்களையும் கொண்டது. நாம் 3 குணங்களையும் 3 அட்ரிபியூட்ஸையும் நாம் இங்கு வணங்கினால் நமக்கு கிடைக்கும் என்ற பொருள் தாங்க இதில் இருக்குது. அதுதான் இங்கே முதல்ல கவனிக்கிறது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தையும் நான் இங்கே சொல்லணும். இது என்ன? இது வந்து சயின்ஸ் ஓரியன்டுங்க. கடவுளை அறிவியலாக நாம் வழிபட வேண்டும் என்பதுதான் இங்கே கொள்கை. இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தினுடைய கொள்கையே. கடவுள் ஒரு அறிவியல் பொருள். அப்போ இந்த ஒரு புள்ளியானது, அந்த புள்ளியை நாங்கள் வந்து பிரம்மசூத்திரம் சொல்லுவோங்க. அந்த பிரம்மமானது அமைதியானது, சாத்வீகமானது, அது சதுரமானது. சதுரம் என்பதை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்மா சதுரமான வடிவுடையது என்பதை நான் வந்து எந்த கோர்ட்லேயும் வந்து நிரூபிக்க தயார். அப்படின்னா பாருங்கள், இதற்கான இலக்கிய சான்றுகள் உண்டு. அந்த சதுரமான ஆன்மாவானது டைனமிக்காக மாறும்போது அது ஒரு சதுரத்தை நீங்கள் சுழற்றினால் அது அக்டகானா உங்களுக்கு தெரியும். அதை இன்னும் விரைவாக சுழற்றினால் அது வட்டமாக தெரியும். இதுதாங்க பிரின்சிபல். இதுதான் வந்து அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். தட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் சிவலிங்கத்தில் இருக்குது. இன்னும் ஒரு அதிசயமான விஷயத்த சொல்கிறேன். அது நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் இருக்குது. இந்த ஆன்மாவானது அசைய தொடங்கும் பொழுது அதற்கு துடிப்பு என்று பொருள், வைப்ரேஷன் என்று பொருள். அந்த துடிப்பு என்றால் ரிதம் என்று பொருள். அது ஒரு ஃப்ரீக்குவன்சியில் நடக்கும்போது அதுதான் காஸ்மிக் நடனம். அங்குதான் நடராஜர் பிறக்கிறார். நடராஜர் பிறக்கும் இடம் இந்த நாகரம், திராவிடம், வேசரத்தில். நீங்கள் பெருவுடையார் கோவிலுடைய கல்வெட்டில் வந்து ராஜராஜனே அவன் செய்வித்த அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஆடல் வல்லான் அப்படிங்கிறது தான் பேர். ஸோ வேறு என்ன சொல்ல உங்களுக்கு? நம்மளுடைய நாம் வழிபடும் படிமங்களானாலும் சரி, கோவிலானாலும் சரி, கோவிலே உங்களுக்கு சிற்பம் தாங்க. தேவாலய ரூபம் தேவசிய ரூபம் சொல்லுவோம். இந்த கடவுளுடைய புற அழகு இருக்கே, இதுதான் வந்து இறைவனுடைய புற அழகாகவும் ஸ்தூலம் என்றும், உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் சூக்ஷ்மம் என்றும், இப்படிலாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நடராஜர் யார் நடராஜரை பிறக்க வைத்தார்கள், அது எங்கே பிறந்தார் என்பது சொன்ன ரகசியம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. இப்போது நம்ம வந்து இந்த தர்மராஜ ரதத்தினுடைய தென்புறத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து பார்க்கும் பொழுது 2 சிற்பங்கள் நமக்கு தரைத்தளத்தில் நமக்கு தெரியுதுங்க. அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த தென்பகுதியில் தென்கிழக்கில் இருக்கிற அந்த படிமம் வந்து ஹரிஹரமூர்த்தி. அதனுடைய மேல்தான் வந்து அத்தியந்த காமன் கல்வெட்டு இருக்குது. அத்தியந்த காமன், அநேகபாயன்னு சொல்லி 2 பெயர்களை தாங்கிய கல்வெட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நரசிம்மவர்மனுடைய அவார்டிங் டைட்டில்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி அப்படியே நீங்கள் வாங்க, மிகவும் முக்கியமான சிலையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை கேஆர் ஸ்ரீனிவாசன் என்ற அறிஞர், அவர் நரசிம்மவர்மன் என்று அவர்தான் புலப்படுத்தியிருக்கிறார். அந்த சிலையை பாருங்க, ஒரு மன்னனுடைய அந்த லட்சணத்தோடு அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இத்தகையதொரு மாபெரும் கண்காட்சி போன்று அமையப்பட்டிருக்கிற இந்த திருக்கோவிலுக்கு அந்த வடிவத்தை கொடுத்த, தன்னுடைய கனவை கொண்டிருக்கின்ற நரசிம்மவர்மனுடைய சிலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம அதை கண்டிப்பாக நம்ம இங்கே வர்றவங்கெல்லாம் அந்த சிலைக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த நரசிம்ம பல்லவருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லவ ஆட்சி, அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்ததுன்னா அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய சப்போர்ட்டில் இதெல்லாம் இப்படி என்ன ஒரு பிரமாடம் பார்த்தீங்களா. இப்போ எங்கெங்கே இருக்குது, இப்போ சின்னதாக கட்டுற பில்டிங்கில் டபான்னு சாயிற மாதிரி வருதுங்களே,
அதை நினைக்கும் போது தான் அந்த கட்டடக்கலையோட நுட்பம் பல்லவர்கள் காலத்தில் எப்படி இருந்துக்கு பாருங்க. அந்த பல்லவ மன்னனுக்கு அந்த கடவுளுடைய ஆராதனையோ கடவுளுடைய ஒரு அனுகிரகமோ எவ்வளோ இருந்திருந்தால் இவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணியிருப்பார். ஆமாம், கண்டிப்பாக. பார்த்தீங்களா? கண்டிப்பாக. அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து தர்மராஜ ரதத்தில் இருக்கிற சிகர அமைப்பு, அதாவது இந்த கோவிலுக்கு தலை போன்ற அமைப்பை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் பாருங்க. இந்த கட்டடக்கலை வந்து அதனுடைய துவக்கம், அதனுடைய வளர்ச்சி எல்லாம் பார்க்கும்போது இந்த கல்லால் செதுக்கப்பட்ட இந்த கட்டளைக்கு அந்த சிகர வடிவமானது எப்படியாக மர கட்டடக்கலையிலிருந்து இந்த கல் கட்டளைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டதுன்னு பார்க்குறச்ச அதனுடைய அழகை பாருங்க. இதில் நான் வந்து அந்த மகாபத்மம் என்று சொல்லக்கூடிய மேலே இருக்கிற அமைப்பானாலும் சரி, அது 8 பட்டமாக வடிவமைக்கப்பட்டு அதில் 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய கூடு என்ற அமைப்பானாலும் சரி, கோடிப்பாலை என்று செய்திருக்கக்கூடிய கலை வடிவங்களானாலும் சரி, இவற்றையெல்லாம் மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இந்த மரத்தால் வடிவமைக்கப்பட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட பண்டைய கோவில்களுடைய ட்ரூ காப்பி அப்படி தான் சொல்லணும். அதை அப்படியே நமக்கு வந்து ஆவணப்படுத்திய சிகரம்தான் இந்த சிகரம். இந்த சிகரம்தான் இன்னைக்கு கிடைக்கிற நம்மளுடைய கற்பணிகளில் கிடைக்கிற இந்த மிகப்பெரிய ஆவணமாக இது இருக்கு. இந்த சிகரம்தான் ஒரிஜினல் சிகரம். இந்த சிகரம்தான் எல்லா சிகரங்களுக்குமே சிகரமான சிகரம். இது முதல் சிகரம் என்று சொல்லுவோம். அதனுடைய அழகையும் வடிவையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எந்த சிகரம் இதற்கு அடுத்து வடிவமைக்கப்பட்ட எல்லா சிகரங்களுக்குமே இதுதான் ஆதி சிகரமாகவும் அழகான சிகரமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டு ரசிக்கலாம். அந்த அளவுக்கு மிக அழகிய அமைப்போடு இந்த சிகரம் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறதுங்க. தர்மராஜ ரதத்தினுடைய முன்புறம் புகழ்பெற்ற தொல்லியல் நிபுணர், முன்னாள் சூப்பரண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் தமிழ்நாடு, அவங்களுக்கு நான் எழுதிய தர்மராஜ ரதம் பற்றிய புத்தகமான தி ஆர்கிடெக்சரல் லெகசி ஆஃப் தர்மராஜ ரதா என்ற புத்தகத்தை பரிசளிப்பதிலே எனக்கு உண்மையாகவே நான் உளம் பூரிக்கிறேன். அனைவரும் இந்த புத்தகத்தை நீங்களும் படித்து இந்த தர்மராஜ ரதம் வருவதற்கு முன்பாக இதை படித்துவிட்டு இது வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இது பல தகவல்களை சொல்லக்கூடியதாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கு வந்து தர்மராஜர் ரதத்துக்கு முன்னாடி இந்த தர்மராஜ ரதத்தை பற்றி எழுதிய அந்த தலைமை ஸ்தபதி அவர்களோடும் இந்த புத்தகத்தை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை படிச்சுட்டு ஐயாவுக்கு வந்து நான் சொல்லுறேன். ஆனா இது வந்து ஒரு புத்தகம் ஒருமே ஒரு காட்சிக்கூடம். இந்த காட்சிக்கூடத்துல வந்து ஒரு தர்மராஜத்தை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது நம்மளுடைய மிகவும் சிறப்பு. மிக்க நன்றி, வணக்கம் ஐயா. ஆமா, இதோட நான் வந்து மண்மரபு அனைவருக்குமே வந்து மிகவும் சிறப்பான இந்த மண்மரபு தொடர்பான பல செய்திகளை அளித்த தலைமை சபதி ஐயா திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு, முனைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு எனது மனம் கண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னும் திருப்பியும் தட்சிணாமூர்த்தி ஐயாவை இங்கே விட்டுட்டு போறது இல்லை. தர்மராஜரோடைய ரதத்தோடையே நம்ம இன்னும் அவரோட டிராவல் பண்ண போறோம். அவருடைய பல செய்திகள், நம்ம தஞ்சாவூருக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க, கைலாசநாதர் கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. தபதியின் பார்வையில் கைலாசநாதர் கோயில் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். தொல்லியல் அறிஞருடைய பார்வையில நீங்க பார்ப்பீங்க, வரலாற்று அறிஞருடைய பார்வையில நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு ஸ்தபதியுடைய பார்வையில அது எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம ஐயாவோட நம்ம பயணம் செய்யணும். அதனால மண்மரபு நேயர்கள் அனைவரும் எங்களோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, எங்களோட பயணம் செய்ய வேண்டும் என்பது. நன்றி, வணக்கம்.